திருப்பாடல்கள். எதிரிடமிருந்து காக்க வேண்டுதல். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. இதோ, கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதாரமாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் எதிரிகள் எனக்கு செய்ய விரும்பும் தீமையை அவர்கள் மேலேயே அவர் திருப்பி விடுவாராக. உம் வாக்கு பிழாமைக்கு ஏற்ப அவர்களை அழித்தொழியும். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று, ஏனெனில் அவர் என்னை எல்லா இன்னல்களில் நின்றும் விடுவித்துள்ளார். என் எதிரிகளின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன். காட்டிக் கொடுக்கப்பட்டவரின் மன்றாட்டு. கடவுளே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். நான் முறையிடும் வேளையில் உம்மை மறைத்து கொள்ளாதேயும். என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும். என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்து விட்டன. என் எதிரியின் கூச்சலாலும் பொல்லாரின் ஒடுக்குதலாலும் நடுங்குகின்றேன். ஏனெனில் அவர்கள் எனக்கு இடையூறு பல செய்கின்றனர். சினமுற்று என்னை பகைக்கின்றனர். கடுந்துயரம் என் உள்ளத்தை பிளக்கின்றது. சாவின் திகில் என்னை கவ்விக்கொண்டது. அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொண்டன. திகில் என்னை கவ்விக்கொண்டது. நான் சொல்கின்றேன், புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார்? நான் பறந்து சென்று இளைப்பாறுவேனே. இதோ, நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே. பெருங்காற்றினின்றும் புயலினின்றும் தப்பிக்க புகலிடம் தேட விரைந்திருப்பேனே. என் தலைவரே, அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும். அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும். ஏனெனில் நகரில் வன்முறையையும் கலகத்தையும் காண்கின்றேன். இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர். கேடும் கொடுமையும் அதில் நிறைந்திருக்கின்றன. அதன் நடுவே இருப்பது அழிவு. அதன் தெருக்களில் பிரியாதிருப்பன கொடுமையும் வஞ்சகமுமே. என்னை இழித்துரைக்கின்றவன் என் எதிரியல்ல. அப்படி இருந்தால் பொறுத்து கொள்வேன். எனக்கெதிராய் தற்பரமே கொள்பவன் எனக்கு பகைவன் அல்ல. அப்படி இருந்தால் அவனிடமிருந்து என்னை மறைத்து கொள்வேன். ஆனால் அவன் வேறு யாரும் அல்ல, என் தோழனாகிய நீயே. என் நண்பனும் என்னோடு நெருங்கி பழகினவுமாகிய நீயேதான். நாம் ஒன்று சேர்ந்து உரையாடினோம். கடவுளின் இல்லத்தில் பெருங்கூட்டத்தின் இடையே நடமாடினோம். என் எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும். அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும். ஏனெனில் அவர்கள் தங்கும் இடத்தில் அவர்கள் நடுவிலேயே தீமை புகுந்து விட்டது. நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன். ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார். காலை, நண்பகல், மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன். அவர் என் குரலை கேட்டருள்வார்.